நம்ம இந்த vlogல வந்து ஒரு லாங் வீடியோ தான் ஷூட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக இதை செக் பண்ணி பார்க்கலாம். அதர்ஸ் கேன் ஸ்கிப் ஆஸ் யுவர் விஷ். ஃபர்ஸ்ட் வந்து நான் மார்னிங் 7 மணிக்கு எழுந்துட்டு ஃபஸ்ட்டு நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்காக காஃபி குடிப்போம் இல்லையா. நான் வந்து ஃபில்டர் காஃபி தான் போடுவேன். எனக்கு ப்ரிஃபர் பண்ணுறது ஃபில்டர் காஃபி. இன்ஸ்டன்ட் ஆல்சோ நான் மேக் பண்ணுவேன். பட் வந்து எனக்கு ரொம்ப ஃபில்டர் காஃபி பிடிக்கும். அது முதல்ல செட் பண்ணி வச்சுட்டு டிகாஷன்லாம் போட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுட்டு ஒரு பக்கம் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம நெக்ஸ்ட் வேலையை பண்ணோம் இல்லையா. அதுக்கப்புறமா நான் சாம்பார் வச்சுருந்தேன். இது வந்து நேற்று எடுத்த விலாகு, நேற்று என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ வந்து துவரம்பருப்பு சாம்பார் காயெல்லாம் போட்டு வச்சுட்டேன். அவரைக்காய் பீன்ஸு கேரட் வச்சு வெங்காயம் தக்காளி போட்டு மாங்காய் போட்டு இறக்கியாச்சு சாம்பாரை. இந்த சாம்பார் வந்து எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ சோம்பேறி சாம்பார் வைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர்த்துக்கு சாம்பார் வச்சா என்ன, இது மாதிரி ஒரு 1 பாட்டில் சாம்பார் வச்சுட்டு இறக்குனோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இல்லையா. அப்புறம் வந்து டிகாஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். தென் வந்து அரிசியும் கொதிச்சதுக்கப்புறமா சாப்பாடு வச்சாச்சு. எங்கள் 2 பேருக்கும், எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் காஃபி கொடுத்தாச்சு. அந்த வேலை முடிஞ்சுது. சாம்பார் வேலையும் முடிஞ்சுது. சாப்பாடும் வச்சாச்சு. அப்புறம் என்ன, அதுக்கு பொரியல் பண்ணோம் இல்லையா. இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து என்னோடய மாமியாரோட ரெசிபி. நம்ம என்ன தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக சமைச்சாலுமே எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. அது ஏதாவது ஒன்று அப்படி நடக்க தான் செய்யும். அதனால் அதில் ஒன்று வந்து எனக்கு இது தான். நான் என்ன தான் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து யூடியூப்பில் போட்டாலுமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னோடய அம்மா சமைக்கிற மாதிரி இந்த உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து என்னோடய மாமியார்கிட்ட அந்த ரெசிபியை கேட்டு நான் இன்றைக்கி இந்த பண்ணியிருக்கேன். அவங்களுமே டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்குன்னு சொன்னாங்க என்னோடய ஹஸ்பண்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நான் வந்து மாவு ஊற வச்சுருந்தேன் இட்லிக்கு. ஸோ தோசை மாவு வந்து வெளியில் தான் வாங்கினேன். அதனால் மாவு இன்றைக்கி தான், நேற்று தான் வந்து ஊற வச்சேன். ஸோ அந்த வேலையும் முடிஞ்சுது. எல்லாமே காலையிலே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். கொஞ்சம் வந்து மத்தியான டைமில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எல்லா நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது ரொம்ப நமக்கே டயர்டாகிடும். ஸோ நான் வந்து கடையில் வாங்கி வச்சுருந்த மாவை வச்சு இட்லி ஊற்றிட்டேன். கூடவே கொத்தமல்லி சட்னி வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதுவே யூஸ் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக சாம்பாரை தாளித்து முடிச்சிட்டேன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கணும் அப்படின்னா சாம்பார் அட்டகாசமாக இட்லிக்கும் சாம்பாருக்கு ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கும் சாம்பாருக்கும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மேலே அப்படியே அந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் வந்து இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை தான் பெரிய வேலை. அது அந்த எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அதெல்லாம் இந்த ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, டிட்டர்ஜென்ட் ஸ்ப்ரே அதை வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு லைட்டாக நம்ம ரப் பண்ணி விட்டுட்டோம். டெய்லியுமே இதை பண்ணாலே நம்ம கிச்சன் சூப்பர் க்ளீனாக இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அதில் சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த ஹேபிட் உண்டு. கிச்சனை எப்போவுமே க்ளம்ஸியாக இருக்க விட மாட்டேன். க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வருவேன். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, நான் வீடியோக்காகலாம் இதை எடுக்கல. எங்கள் வீட்டில் எப்போவுமே இதான் நடக்கும். க்ளீன் பண்ணி வச்சுட்டு சூப்பர் க்ளீனாக ஆக்கி வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாம் ரெடி. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய vlog கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நெக்ஸ்ட் ஒரு vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.